இல்லை அதுதான் அவங்க அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன், எந்த இடத்துலையும் மறுவாக்கு பதிவு நடத்துகிற அளவுக்கு நடக்கலைன்னு சொன்னாங்க. ஏன்னா இவங்க 50 பேர் வந்தது உண்மை, இவரை அடித்து துரத்தியது உண்மை, எல்லாம் நடந்தது உண்மை. நாங்கள் எல்லாமே கேட்டிருக்கோம். அவங்க மறுவாக்கு பதிவு எந்த இடத்துலையும் இல்லைன்னும் போது நாங்கள் அதுக்கான விவரங்களையும் நாங்கள் கேட்டிருக்கோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இவங்க நடந்து கொள்வது மறுபடியும் அதே மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்தது என்பதற்கு நிரூபணமாகிறது அல்லவா? இப்போ அவரை ஏன் டார்கெட் பண்ணணும்? அதுக்காக நான் கேட்குறேன். அடுத்த தேர்தலுக்கு இல்லை, எப்போவுமே பாஜகவுக்கு யாரும் வேலை செய்யக்கூடாதுன்னு தான். இப்போ பாஜக வளர்ந்து வருவதை கண்டு அவங்களுக்குலாம் பயமாக இருக்குது, அவ்வளோதான். கொடுத்துருக்கு இல்லை, அவங்க அளிக்கலை. நான் பத்திரிகையில் இதில் பார்த்தேன், தொலைக்காட்சியில் எந்த தொகுதியிலையும் மறுவாக்கு பதிவு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதை வைத்து தான் நான் இப்போ திருப்பி கேட்கணும்னு வைத்திருக்கேன். தனிப்பட்ட முறையில் எதுவும் பதில் கொடுக்கல. அஃபிஷியலாக என்ன எங்களுக்கு வரல. நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன், எந்த தொகுதிக்கும் எந்த வாக்குச்சாவடிக்கும் மறுதேர்தல் இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நான் தொலைக்காட்சியில் பார்த்து சொல்லுவேன். இல்லை, அது என்ன பதில் கொடுக்கல, அதுக்கு தான் கேட்டுட்ருக்கோம் நாங்கள். இல்லை, அதெல்லாம் நாங்கள் நீதி வழியாக எந்த பணியாக நாங்கள் ஏற்கனவே இப்போது விடுபட்ட வாக்காளர்களை ஒவ்வொரு பூத்லேயா எவ்வளோ விடுபட்டிருக்குன்னு நாங்கள் இப்போ கணக்கெடுத்து கொண்டு இருக்கிறோம். நான் ஏற்கனவே இதே கேள்வியை தான் சந்தேகத்தை எழுப்பினேன். நிறைய வாக்காளர்கள் விடுபட்டு இருக்கிறார்கள். ஆனால் தமிழக முதலமைச்சரும் கூட்டணி கட்சிகளும் அதை பற்றி வாய் திறக்காமல் இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சின்ன கோடு விழுந்துட்டா கூட உடனே அவங்க அவர் பேசுகிறாரோ இல்லையோ, கூட்டணி கட்சி பேசுவாங்க, அப்புறம் அவர் பேசுவாங்க. மக்களின் வாக்குரிமை மறுக்கப்பட்டு இருக்கிறது. இதை பற்றி வாய் திறக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அதற்கு முழு பொறுப்பும் காரணமும் அவர்கள்தான் என்பதை அவர்களே சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதான் எனது கருத்து. இல்லை, நான் நேற்றே அதுக்கு ரொம்ப விளக்கம் சொல்லிட்டேன். நான் விளக்கமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மறுபடியும் அவர் மக்கள் விருப்பம் அடையும் அளவிற்கு பேசுகிறார். வெறுப்பு பேச்சுன்னு அந்த ஒரு காரணத்தை வைத்து ஒரு வார்த்தையை திருப்பி சொல்லி ஏதோ இதை சொன்ன உடனே பிரதமர் மேலே எல்லாம் வெறுப்படைந்து விடுவார்கள் என்ற ஒரு தவறான பிரச்சாரத்தை காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற அவர்கள் கூட்டணி கட்சிகளும் எடுத்திருக்கிறது. இது எந்த விதத்திலும் பலன் தராது. ஏனென்றால் மக்களுக்கு அவரோட திட்டங்கள் எல்லாமே எல்லா மக்களுக்கும் இணைந்த திட்டங்கள் தான். எந்த வேற்றுமையும் பார்க்கவில்லை அவர். அதனால தான் இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்கிறாரு, எனது கேரண்டி நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான். ஏன் செய்யல? இதுக்கு முன்னால் நீங்கள் ஆட்சி செய்கின்ற இடத்துல செஞ்சீங்களா, இல்லைனா நீங்கள் ஆட்சி செய்த மாநிலங்களில் செஞ்சீங்களா? ஆக எல்லாத்துக்குமே நீங்கள் இருக்கும்போது ஒன்றுமே. ஏன் இதே ஸ்டாலின்ட்ட நான் கேட்குறேன். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு முதல் சொல்லுங்கள். 18-20 வருஷமாக மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்கல்ல ஸ்டாலின், என்ன செஞ்சீங்க? நீங்கள் கல்வியை நான் மாநில பட்டியலுக்கு மாற்றினீங்களா? நீட்டை பற்றி உங்கள் ஆட்சியில் தான் ஆரம்பிச்சது, அதுக்கு தான் தடுத்தீங்களா? ஜல்லிக்கட்டு முதல்ல ஜெயராம் ரமேஷ் மூலமாக தான் ஆரம்பிச்சது, தடுத்தீங்களா? எல்லாத்துக்கும் விதையை நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு அதை பற்றி தெரியாதுன்னு சொல்கிறதான் நான் எதிர்க்கிறேன். நிச்சயமாக இந்த மிரட்டல் அரசியலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோன்றதை நாங்கள் பதிவு. பாஜக சார்பாக அடுத்து அளிக்கப்படுவது எல்லாமே வாக்குறுதிகளாகவே இருக்குது. பாஜகவோட சாதனைகளை சொல்லி எங்கேயுமே வாக்கு சேகரிக்க மாட்டாங்க. எனக்கு வெறும் வாக்குறுதிகளாக இருக்குது. 2047 இந்தியா வளர்ச்சி பெற்றுங்கிறத அவங்களோட முக்கிய குறிப்பாக. ஆமாம், பாஜகவோட சாதனைகள் என்னங்கிறத எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி. பாவம், அவங்களுக்கு எதுவுமே காதில் கேட்காம இருக்கு போல இருக்கு. சாதனைகளை பார்த்து தான் மக்கள் எல்லா மாநிலங்களிலும் வாக்களித்து கொண்டு இருக்கிறார்கள், இப்பொழுது வாக்களித்து வருகிறார்கள் எல்லாம். இப்போ நான் புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநராக இருந்தேன்ப்பா. அங்கே மட்டுமே ஆயுஷ்மான் பாரத் என்ற காப்பீடு திட்டத்தில் பலன் பெற்றவர்கள் ஒவ்வொரு வீட்லையும் இருக்கிறாங்க. ஒரு 60 கோடி ரூபாய் அவர்களுக்கு மட்டுமே பண பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது. உடம்பை அவர்கள் காப்பாற்றியது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உயிர் காப்பாற்றினார் என்பதற்காக. கேஸ் கனெக்ஷன் 10 கோடி பேருக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்கு. இவங்களெல்லாம் ஒரு தடவை கூட இவங்க சந்திக்கலையா? 24 லட்சம் கோடி முத்ரா வங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது கடன். இன்னைக்கு தெருவோர சாலை ஓரத்தில் உள்ளவங்களுக்கு 50,000 ரூபாய் கடன் ஒருத்தங்களையும் இவங்க இப்போ சந்திக்கல. எல்லாத்தையும் விட்டுருங்க. இன்னைக்கு உலக சுகாதார மையம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் மக்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டதற்கு கரீப் கல்யாண் யோஜனா அப்படின்னு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொடுத்த 5 கிலோ அரிசி காரணம். ஏன்னா அந்த நேரத்தில் கடையெல்லாம் அடைத்து இன்னும் அதை விரிவுபடுத்த அதை யாரும் பார்க்கலையா? ஆக பாரத பிரதமர் தனது
வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றினோம் என்பதான் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் தான் அதை பற்றி எதுவும் இல்லை. நான் கேட்குறேன், நீங்கள் 50 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சீங்க. இன்னைக்கு ஸ்டாலின் ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. காங்கிரஸின் தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை பிரதிபலிக்கிறதான். நான் கேட்குறேன், தமிழை நாங்கள் வளர்ப்போம் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை சொல்லுது. நீங்கள் சொன்னீங்களா? நீங்கள் சொல்லி காங்கிரஸில் ஒரு வார்த்தை போட வேண்டியது தானே. அதுக்கு கூட உங்களுக்கு மனசு வரல. அதனால இன்னைக்கு நீங்கள் பேசுவது எல்லாமே வெற்று வாக்குறுதிகள். நாங்கள் செய்கிறது எல்லாமே நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள். அதைத்தான் என்னால் சொல்ல முடியும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.